கன்னியாகுமரியில் அணுக்கனிம சுரங்கம் அமைக்கிறதா முடியவே முடியாது அப்படின்ட்டு தாவேகா தலைவர் விஜய் தெளிவாக சொன்னார். எப்போ சொன்னார்? 2024 அந்த கட்சியோட செயற்குழு கூட்டத்தில் இந்த அணுக்கனிம சுரங்கத்துக்கு எதிராக தாவேகா மிகப்பெரிய தீர்மானமே கொண்டு வந்தாங்க. அதே தாவேகா ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த அணுக்கனிம சுரங்கத்தோட பர்மிஷனை 1 இயர் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ்டென்ஷன் பண்ண உடனே அந்த பகுதி மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே கிள்ளியூர் எம்எல்ஏ இருக்கார் பார்த்தீங்களா, ராஜேஷ்குமார், அவர் என்ன பேசியிருக்காரு? ஓகே, மக்கள் நலத்தை பாதிக்கக்கூடிய எந்த ஸ்கீமையும் தாவேகா அரசு கையில் எடுக்காது அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காரு. எப்போது 1 இயர் பர்மிஷனை எக்ஸ்டென்ஷன் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு விளக்கம். ஓகே, இது ஏன், இதுக்கு பின்னாடி என்னாச்சு, அப்படி அந்த அணுக்கனிம சுரங்கத்தால் என்ன பாதிப்பு அப்படின்னு பல விஷயங்களை டீட்டெயில்டாக இதில் பேச போகிறோம். இதில் திமுகவும் தாவேகாவும் எப்படி ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்வி. இந்தியன் ரேர் எர்த்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது, IREL. இது இந்திய அணுசக்தி துறைக்கு கீழே இயங்கும் ஒரு பொதுத்துறை நிறுவனம். 1950 இண்டிபெண்டன்ஸ் வாங்கி ஒரு 3 இயர்ஸ்லேயே இந்த நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனத்தோட ஒர்க் என்ன அப்படின்னா, கடற்கரை மணலை ஆய்வு செஞ்சு அங்கே இருக்க கனிமங்களை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் இதோட ஒர்க்கு. இந்த கனிமங்கள் என்ன செய்யும் அப்படின்னா, செல்ஃபோன்கள் தயாரிக்க, அணுசக்தி, இராணுவ தளவாடங்கள் தயாரிக்க, அதிநவீன தொழில்நுட்பங்களை உருவாக்க அப்படின்னு பல விஷயங்களுக்கு இந்த கனிமங்கள் பயன்படுது. அதுக்காக தான் இந்த ஆய்வை மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனத்தின் ஒரு கிளை 1960s இருந்தே கன்னியாகுமரி மணவாளக்குறிச்சி அப்படிங்கிற பகுதியில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அணுக்கனிம சுரங்கம் அமைக்க 1144 ஹெக்டேக்கருக்கு 2021 ஜூன் 11 அன்னைக்கு மத்திய அணுசக்தி துறை நில ஒதுக்கீடு ஒப்புதல் கொடுத்துருக்கு. இதுக்கு அன்றைய மாநில அரசு, அதாவது திமுக அரசும் பர்மிஷன் கொடுத்துருக்கு. கிள்ளியூர் தாலுக்காவில் 8 கடற்கரை கிராமங்களை செலக்ட் பண்ணி இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க. இதில் அவங்களுக்கு என்ன கனிமங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது, சொல்கிறேன். இலுமினைட், ரூட்டைல், லுகோக்சின், சிர்கான், மோனோசைடு, கார்னெட், சில்லிமனைட் அப்படிங்கிற கடற்கரை கனிம வளங்கள் இதில் பிரித்தெடுத்து இவங்க ஆய்வு மேற்கொள்ள இருக்காங்க. அப்புறம் இந்த IREL நிறுவனம் சுரங்க குத்தகைக்கு விண்ணப்பிச்சிருக்கு. இங்கே தான் நம்ம முக்கியமான விஷயத்தை நோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த ஸ்கீமுக்கு அணுக்கனிம இயக்குநரகம் 2024 பிப்ரவரியில் பர்மிஷன் கொடுத்துருக்கு. ஆனால் கடலோர ஒழுங்குமுறை மண்டலமும் சுற்றுச்சூழலும் இதுக்கு அனுமதி கொடுக்கலை. இப்போ இவங்கள்ட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு டைம் வேணும். அந்த டைமுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தாவேகா அரசு இந்த 1 இயர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா, இவங்க 2021 ஜூன் 11 பர்மிஷன் வாங்கினாங்க பார்த்தீங்களா, 5 இயர்ஸ் தான் அதோட டைம். அது இந்த கடந்த ஜூன் 10 முடியுது. இப்போ கடந்த ஜூன் 10 யார் ஆட்சியில் இருக்கார் அப்படின்னா, தாவேகா தலைவர் விஜயோட அரசு இங்கே நடக்குது. ஓகேங்களா, தாவேகா அரசு. இவங்க இந்த அணுக்கனிம சுரங்கத்துக்கு எதிராக தீர்மானம் போட்டவங்க. இந்த சுரங்கம் வரவே கூடாது, இது மக்களை பாதிக்குதுன்னு சொன்ன ஒரு கட்சி. இப்போ இந்த கட்சி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்த பர்மிஷனை கொடுத்துருக்கக்கூடாது. ஒருவேளை கொடுக்கலை அப்படின்னா, இந்த IREL இவ்வளோ ஒர்க்கு பண்ணாங்க பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு திரும்ப 0லேருந்து ஆரம்பிக்கணும். ஓகே, இந்த டிவிகே கவர்மெண்ட்டுக்கு அதுதானே வேணும். ஏன்னா இந்த டிவிகே கவர்மெண்ட் இந்த அணுக்கனிம சுரங்கத்துக்கு எதிராக தீர்மானம் போட்ட ஒரு கட்சி. அப்போது இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இருக்கணும்ல. ஆனால் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒருவேளை இவங்க பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா, இந்த நிறுவனம் பண்ண எல்லா ஒர்க்கும் கேன்சல் ஆகி திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வந்திருக்கணும். ஏன் பர்மிஷன் கொடுத்தாங்க? கடலோரை ஒழுங்குமுறை மண்டலம் மற்றும் சுற்றுச்சூழல் அனுமதி இவங்களுக்கு வேணும். அதுக்காக இந்த 1 இயர் எக்ஸ்டென்ஷன் கிடச்சிருக்கு. இவங்க இதற்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போன ஜனவரியிலேயே அப்போதைய தமிழ்நாடு அரசு, அப்போ யார், திமுக, இவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டாங்க. ஆனால் 2021 பர்மிஷன் கொடுத்த திமுக போன ஜனவரியில் பர்மிஷன் கொடுக்கல. அதுக்காக வெயிட் பண்ணும்போது இப்போ புதுசாக வந்த தாவேகா அரசு பர்மிஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த முரண்களையும் இந்த விஷயத்தையும் தான் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த அணுக்கனிம சுரங்கம் வந்தால் ஏன்னா
இந்த அணுக்கனிம சுரங்கத்தால் கதிர்வீச்சு அதிகமாக இருக்குது, கேன்சர் நிறைய வருது அப்படின்ட்டு அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் கண்டினியூஸாக போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அரசுக்கு வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. பட் வரும் மக்கள் நல அரசுன்னு சொல்கிற இந்த அரசும் அதை காதில் வாங்கிக்கிற மாதிரி தெரியலை. இதை தான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையாக விமர்சிச்சிருக்கார். இந்த கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிச்சு, ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கு அப்படியே மாற்றாக மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு கடுமையாக விமர்சனம் செஞ்சுருக்கார். இது இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சிகள், பாமக எல்லாமே தாவேக அரசோட இந்த நிலைப்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போது சுற்றுலாத்துறை அமைச்சரும் கன்னியாகுமரி மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான ராஜேஷ்குமார் சிஎம் விஜயை சந்தித்து ஒரு மனு கொடுக்கறதா பேசியிருக்காரு. மக்களுக்கு விரோதமான இந்த திட்டத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த கால நீட்டிப்பை ரத்து செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்கதா பேசியிருக்காரு. ஆனால் தமிழ்நாடு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் பிரபுவிடமிருந்து இப்போ வரைக்கும் ஏற்கும்படியான எந்த பதிலும் இல்லை. வழக்கம் போல் அந்த ஐஆர்இஎல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதனால் சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கதிர்வீச்சு ரொம்ப அதிகமாக இருக்காது அப்படிங்கிற ஒரு விளக்கம் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்மளோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு நிறுவனம் வரணுமா வரக்கூடாதா அப்படிங்கிறது அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் முடிவு செய்ய வேண்டும். அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தா அப்படின்னா அந்த ஸ்கீம் அங்கே வரக்கூடாது. ஓகேங்களா? கன்னியாகுமரியில் வரணும், அதுதான் ஸ்டேட்டை உயர்த்தும் அப்படின்ட்டு இங்கே சென்னையில் உட்காந்துட்டு நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா? இது நேரடியாக பாதிக்கும் அப்படின்னா அந்த பகுதி மக்களோட ஒப்புதல் மிக முக்கியம். அவங்க இதை அனுமதித்தாங்க அப்படின்னா ஓகே, அவங்க அனுமதிக்கலை அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. இது இந்த ஒரு ஸ்கீமுக்கு இல்லை, எந்த ஸ்கீமாக இருந்தாலும் எந்த பகுதியில் கொண்டு வரீங்களோ அந்த பகுதி மக்களோட ஒப்புதல் மிக முக்கியம். அதுக்கு இந்த அரசு பேச்சுவார்த்தை பண்ணணும், விளக்கம் கொடுக்கணும், அது அரசோட கடமை. ஸோ இந்த வீடியோவில் இந்த அரசோட இரட்டை நிலைப்பாடு, தாவேக அரசின் இரட்டை நிலைப்பாடு, ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஒன்று பேசியிருக்காங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்று செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். மீண்டும் வேறொரு முக்கியமான விஷயம் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.